reminds me of you, but everything is not enough. Feeling out by the ocean, among all those white hot sands, where every sunrise is just for you. So come along and take my hand. நன்றி வெங்கட்ரமணி. நாம் இப்போது டிவி கிருஷ்ணமூர்த்தி சாரை பார்க்குறதுக்கு வந்துடுவோம். எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, எங்கள் அப்பா பேரும் கிருஷ்ணமூர்த்தி தான். அதனால் எங்கள் அப்பா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனார். ரொம்ப அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் வந்து வாஸ் ரன்னிங் ஆர்ஃபனேஜ் ஸ்கூலில் இதெல்லாம் வச்சுருந்தார். ஸோ உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேர்களை தேடி நாங்கள் வரோன்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி இருக்கிற பீப்புள், நாங்களும் ரிட்டையர் ஆகிட்டாலும் எங்களாம் ஒரு சூப்பர் சீனியர் நீங்கன்றதுனால வந்துடுறோம். கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு லைஃப்பை இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். ஆஃபீஸ்லேயும் எல்லாராலையும் மதிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வருஷத்தோட பென்ஷனர்ஸ் ஃபோரத்து பிரசிடெண்ட்டாக இப்போ தான் இந்த வருஷம். நீங்கள் வந்த மீட்டிங்கில் தான் ஆமாம், அந்த மீட்டிங்கில் தான் என்னை பிரசிடெண்ட் ஆக சொல்லி சொன்னான். அதனால் இனிமேல் வர காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இதுவரையிலும் நிறைய பண்ணிட்டா. ஸோ நம்மள மாதிரி பீப்புள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை கொண்டு போகலான்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பெல்லாம் வேணும். நீங்கள் வருஷம் வந்திருந்து எங்கள் கூட இருந்து பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படும். ஆமாம் இனிமேல் நடக்கும். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மறுபடியும் இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பெரியவாள்லாம் பார்க்குறது அவள் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்தோன்னே சொன்னேன், நீங்களாம் என்னை தேடி வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னார். அதேமாதிரி எல்லா அவள் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மனம் நிறைந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோடனே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அதே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கலான்னு தோன்றுறது. இப்போ எல்லாம் இந்த வேர்களை தேடியோட அவள்லாம் என்ன நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவா, அவளுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளாம் நல்லா இருப்போம். ஸோ இப்போ குமார் சார் பிரசிடெண்ட்டாக இருந்தனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலான்னு தோன்றுறது. இதேமாரி வேர்களை தேடி அவளுக்கு நல்லா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தை அவளுக்கும் கொடுக்கணும். அந்த சந்தோஷம் நம்மளும் எடுத்துப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். டிவி கிருஷ்ணமூர்த்தி சாரை ஒரு 20-25 வருஷமாக தெரியும். அவர் பெரியார் பில்டிங்கில் அவரை சாமின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் பரிச்சயம். பேர் சொல்ல மாட்டா. யாராக இருந்தாலும் டிஐஜி மெய்யழகன் முதற்கொண்டு எல்லாருமே அவர் விசுவாசமாக சாமின்னு இது பண்ணிட்டு போவார். நம்ம ஆஃபீஸில் சரஸ்வதி பூஜைக்கு அவர் இல்லாமல் எந்த இதுவும் நடக்காது. மெயினாக அந்த அளவுக்கு பண்ணும்போது எல்லாரையும் பேர் சொல்லியே இது பண்ணுவார். யாரும் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டா. அந்த அளவுக்கு டிஏஜிஸ் எல்லாருமே அவரை பற்றி தெரிஞ்சுவா. அவர் பேச மாட்டார். ரொம்ப பேச மாட்டார். அவர் ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். அதனாலேயே அவருக்கு தனிப்பட்ட ஒரு இது உண்டு. மற்றபடி யாரும் எதையும் சொல்ல மாட்டார். ஒர்க்கில் கூட ஒர்க் பண்ணுறவளை கூட இதை பண்ணிவிடுப்பாங்க. ரொம்ப பயஸ் நேச்சர், சுபாவமாக இப்படி இருக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் நன்னா தீர்காயுஷாக இன்னும் நன்னா இதுவாக இருக்கணும், ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் அவசியம் வேணும். ஏம்மா அன்னபூர்ணி, அனந்தகிருஷ்ணன் ஒய்ஃப். நான் ஏஜி சர்வீஸ் அனந்தகிருஷ்ணன் ஒய்ஃப். எனக்கு டிவிகே சார் ரொம்ப தெரியும். எங்கள் ஆத்துக்கெல்லாம் முன்னால் இதுக்கெல்லாம் பூஜைக்கெல்லாம் நோம்பு சரடெல்லாம் கொடுப்பார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணி நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஏஜிஸ் ஆஃபீஸில் இந்த மாதிரி பென்ஷனர்ஸ் சேர்ந்து அவளை பெரியவாளை கௌரவிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், நமக்கும் அவளை பார்த்ததில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் எப்போவும் எல்லாருக்கும் நடந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்றைக்கி டிவி கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம சூப்பர் சீனியர். அவரை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது நான் இன்றைக்கி தவறாமல் நான் வரும்படி அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எனக்கு 74-75 நான் ஜாயின் ஆன சமயத்துலேருந்தே தெரியும். அவரை பற்றி இப்போ முன்னாடி பேசினவங்க எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க. புதுசாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர்
நன்னா இன்னும் அதான் 100 வருஷம் அவர் இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசை. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் வேணும். அவர் வந்து நம்ம ஃபோரம் மீட்டுக்கு வருஷம் அவர் வரணும். கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ கேட்டுண்டா மாதிரி நம்மளும் வரணும், அவருக்காகவாது நம்மளாம் வரணும் நிச்சயம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவி கிருஷ்ணமூர்த்தி சாரை பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாரையும் பார்த்தோம். 87 நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது சார் வந்து அப்போ அட்மின் OMல இருந்தார். பல வருஷங்கள் கழிச்சு தான் அவரை இன்றைக்கி பார்க்குறேன். எனக்கு நான் அவரை பார்த்து வியக்கிறது என்னென்னா, சார் வந்து அதே ஒரு எனர்ஜியோட, சிரிச்ச முகத்தோட, தேஜஸோடு இருக்கார். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்கும். நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ வந்து சாருக்கு என்னோடய நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். சார் நல்லா நீடூழி வாழணும், அவரோட ஃபேமிலியோட நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. குட் ஈவினிங் சார். சாரை வந்து நான் ஐ வாஸ் இன் புக் செக்ஷன் 82 ஜாயின் பண்ணேன். சார் பார்த்துருக்கேன், அங்கே எங்கே அப்படியே பயங்கர டைனமிக்காக இருப்பார். ஸோ பட் அவர் கூட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல. பட் ஐ வெரி வெல் நோ ஹிம். ஸோ வி சீக் இஸ் பிளெஸிங்ஸ் ஃபஸ்ட், ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார். டிவிகே சாருக்கு என்னோடய நமஸ்காரம். ஆஃபீஸ் மூலமாக தான் அவருக்கு வந்து எனக்கு பரிச்சயம் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து குருஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு என்னோட நமஸ்காரங்கள். டிவிகே அவர்களுக்கு நமஸ்காரம் மற்றும் நண்பர்களான நமஸ்காரம். ஒரு விஷயம் சொல்லணும், என்னை பற்றி சொல்கிறேன். நான் விசவாடாவில் பிறந்தேன் 52. என்னுடைய பூர்வாங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி தான். அப்பா பேர் ஜெயராமன். கிருஷ்ணமூர்த்தி தான். என் நேரம் பண்ணமோ அங்கே ஆந்திராவில் எல்லாம் பாபுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டா சேர்க்கும்போது எங்கள் மாமா ஸ்கூலில் பாபுன்னு கொடுத்துட்டாரு பேர், எலிமெண்ட்ரி ஸ்கூலில். ஜேகேன்றது ஒரு பெரிய இது. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி தெரியும் உங்களுக்கெல்லாம், ஃபேமஸ். நமக்கு அந்த பாக்கியில் அந்த பேர் அவ்வளோதான். அப்புறமா சாரை பற்றி சொன்னால், சார் இதே காஸ்டியூமில் தான் நான் இப்போது வந்துருப்பேன் ஆஃபீஸ் கேம்பஸுக்கெல்லாம். அது ஒரு இது ஒரு சிவாச்சாரிய ஃபுல் 100% சிவாச்சாரிய பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் ஒரு சிவன் கோயிலில் நாங்கள் செக்ரட்டரி ஆகிறேன், எலெக்ட் ஆகிறேன். உத்தரகோசம் அங்கே பங்குதாரர் அங்கே சர்வீஸ் பண்ணுறது எங்கள் கோயிலுக்கு சிவாச்சாரியம் வந்துடுறாரு. மாதம் 2 நாள் போயிட்டு 2 நாள் போயிட்டு வருவார் அவர். அது ஒரு பாக்கியம் எங்களுக்கு. சிவாச்சாரியம் பார்த்தவள இருக்குது எனக்கு அவர் பார்த்த மாதிரி. அவர் நான் வாழ்த்தது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதமாக தான் வாங்கணும் எல்லோரும். நாம இதில் ஒரு இது என்னென்னா, இதை போல் ஒரு வாய்ப்பு கோமதி மற்ற எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு எல்லாருக்கும் ஒரு புத்துயிர், ஒரு தெம்பாக இருக்குது உடம்புக்கு. அதுதான் மெயின். அதனால தான் ஓடியாருது எல்லோரும் பார்க்குறதுக்கு. லேட்டாக பிடிச்சி. மிக்க நன்றி. உங்கள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். என் பேர் ராஜசேகர பால சொல்லிடுறேன். அப்போ தான் அவருக்கும் ஞாபகம் இருக்கும், எங்கள் மற்றவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணலேருந்து சார் வந்து ஏரியானால அடிக்கடி மீட் பண்ணுறது, வீட்டுக்கு வருவார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். நாங்கள் அடிக்கடி ஏதாவதுன்னா அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுப்பான்றது, அது மாதிரி விஷயங்கள். அது பெரிய ஏரியானால அப்புறம் கொஞ்சம் நல்ல திருவான்மீன்லாம் போய்ட்டேன்னு சொன்னதால் அவர் பார்த்துக்க ரொம்ப நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் இவர் இங்கே இருக்கிறது இன்றைக்கி தான் கோமதி சார் வரையா தெரியும். ஆக்சுவலாக நார்மலாக இங்கே இருக்கிறவங்க பண்ணும்போது என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப தூரம்லாம் வர முடியாதில்லை. அதனால் நம்ம மயிலாப்பூர்னா கட்டாயம் கோமதி சார் வந்து அதனால் அவரோட ஆசிரியம் எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் கலந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டில் வந்து பண்ணுறது அப்படியே இன்னும் நல்லா நீடோழி வாழணும். இல்லை மனுஷனுக்கு இன்னும் 120ன்றாங்க. அது எவ்வளோ கடவுள் இது பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருக்கணும் சார். ஆசிரியர் வேணும். நம்ம நம்பிச்சுவாய். நமஸ்காரம் சார். நம்ம எல்லாம் என் பேர் சுதாகர். நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறப்போ டிவிகே சார் வந்து ஓஎம்மில் இருந்தார். ஆஃபீஸில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது. அவர் தான் வந்து ஆரம்பித்து வைக்கணும், அவர் தான் வந்து முடிச்சு வைக்கணும். ஸோ அப்போலேருந்து அவருடைய பழக்கம் ஸோ இன்னி வரைக்கும் தொடருது. ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இதே ஏரியாவில் அதர் சைடு ரோடு இருக்கேன். அதனால் அப்பப்போ பார்ப்பேன். அவர் சரி, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுவேன். ஃபினாமினல் எனர்ஜி, ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி. ஈவன் 2 வருஷத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் தான் போவார் ரோட்டில். நமக்கெல்லாம் வந்து 2 வீலர் ஓடுறதுக்கே அழுத்து போயிடும். பட் அது சைக்கிளில் இன்னும் இஸ் பெடலிங். அதனால் அது வந்து அந்த எனர்ஜி ஒன்று. பிகாஸ் ஆஃப் க்ளீன் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், டிசிப்ளின் லைஃப். இந்த மாதிரி லைஃப் எங்களுக்கும் கிடச்சி நாங்களும் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் கோமதிநாயகி பேசுகிறேன். டிவிகே சார் வந்து பெரியார் பில்டிங்கில் இருக்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியும். கரஸ்பான்ஸில் இன்சார்ஜாக இருந்தாங்க.
எல்லாருமே அவங்க குழந்தைங்க மாதிரி தான் பார்த்துட்டாங்களே ஒழிய இன்சார்ஜு அந்த அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயம்னாலும் அவங்கள்ட்ட தைரியமாக பேச முடியும். அந்த உரிமையை கொடுத்துருந்தாங்க. மேலே ஏஓட்டா இல்லை டிஹெச்டி எது பார்க்கறனாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. எங்களை வந்து மேலே போக விடவே இல்லை. அந்த உரிமை வந்து கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே எந்த பூஜை எதுனாலும் அவர் இல்லாமல் நடந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றம் இல்லை பழகிறதுல வைக்கிறதுல. இப்போ ரிட்டையர்டாகி 30 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அது அவங்களோட பழக்க வழக்கங்கள் காரணம். அவங்க இன்னும் நல்லா நீடுடி வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதேமாதிரி அவங்க அருமையான 2 பசங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் இது மூலமாக அவங்களுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம நல்ல பழக்கங்களோடு இருக்கலாம், அது ஒரு விஷயம் தான், ஒரு பார்ட். அது இன்னொரு பார்ட் வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு பண்ணோ இல்லை பையனோ மருமகனோ யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு நம்மளை பார்த்துக்கிற குடுப்பினை கிடைக்கிறது சில நேரங்களில் கிடைக்கல. அது டிவிக்கு வந்து புண்ணியம் பண்ணவர். பசங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்த எல்லாருக்கும் நன்றி. அதான் ஓகே. என் பேர் வெங்கட்ரமணி. சாரை வந்து பெரியார் பில்டிங்கில் இருக்கும்போது தெரிய வந்தது. 4வது மாடியில் இருப்பார். நாங்கள் 3வது மாடியில் டைப்பிங் செக்ஷனில் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக வரும்போது தெரிஞ்சது அவர் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மாமனாருக்கு வந்து அவர் சாஸ்திரிகள் தான், அவரையும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஜாதகம் பார்த்துட்டு அலையன்ஸ் சரியாக இருக்குது, இந்த பையன் எப்படின்னு விசாரிக்கிறதுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் கேட்கும்போது சாரை தான் முதல்ல கேட்டாங்க. ஸோ ஹீ கேவ் அ வெரி குட் ஒப்பீனியன். நம்ம தம்பி வந்து நல்ல தம்பி தான், இன்னும் தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஆசீர்வாதம் வந்து இன்னைக்கு 30-35 வருஷம் வந்து எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் ஹாப்பியாக வி ஆர் லீடிங் அ லைஃப். அண்ட் அப்பாவுக்கும் ரொம்ப பரிச்சயம். அப்பாவும் சாஸ்திரிகள் அப்படின்றதுனால அந்த தே ஃபார்ம் ஏ குரூப், அதில் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்து விசாரிப்பார். எப்படி இருக்கப்பா, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பார். சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரிட்டையர்மெண்ட் நம்ம ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பென்ஷனர்ஸ் ஃபாரமில் பார்க்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவர் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி. தென் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் நான் பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சேன். அவர் இது பண்ண முடியல, கிளம்பி போயிட்டார். ஸோ டெஃபினட்டாக அவர்கிட்ட இன்றைக்கி வந்து அது வேர்களை தேடியோட ஒரு மெயின் இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவரை பார்க்குறேன் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் வேணும் சார். கண்டிப்பாக அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இல்லை உங்களை எடுத்துடலாமே சார். அப்பா மாதிரி தான். அப்பா ராமன் சாஸ்திரி எடுத்துட்டாரு. முக்கியதான் சாமிதான் தீரம் பண்ணுவார். இந்த குழந்தை வந்து குழந்தையில நீங்கள் வந்துருக்கீங்க. இவன் பூர்ணமாக கும்போடுறத அப்புறம் ஹைட்ராபாத்தில் அதிகம் விட்டு போய் கரவாடிகள். ஆனால் ஆல் இண்டியா படித்தானா படித்த கருவம்னு சொல்லுவாள். 1% கூட இல்லை, கிடையாது. இப்போ வந்து பாருங்க, வந்து கூட ஃபோட்டோ எடுத்துட்டான். அவன் சொல்ல பெரியதுக்காக சொல்கிறேன். டெய்லி ஒரு வாரம் கேட்பான், எல்லாரையும் விசாரிப்பான். அது மாதிரி குழந்தை ஷாம் சுந்தர் ஸ்கீம் பாராட்ட போகிறார். திருப்பதி ஸ்கீம் பார்த்துருப்பேன். ஓகே ஓகே. அவருக்கு தெரிஞ்சிருக்கான், இவருக்கு சார் தெரியும். கபாலி கோயிலில் உங்களுக்கு முதல்ல இருப்பார். அவர் வேதாந்த கோயில் இருக்கு மயிலாப்பூர்ல, அங்கேயும் முதல்ல உட்காந்து. என்னோட ஷெட்டகர் தான் குருவாயில் வந்து ஒரு பாடசாலை வச்சு நடத்துகிற சந்திரமௌலி ஸ்ரௌதிகள்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னோட ஷெட்டகர் அவர். வேதத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இதுக்கு ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அங்க ஜம்பு சாஸ்திரின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அப்ப வந்து வேதம் படிச்சவளை வந்து ஒரு மரியாதை குறைவா பேசினார். வேதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வேதத்தை பத்தி 2 வார்த்தை வந்து பவித்திரமா எடுத்து சொன்னார். அப்போ வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு அக்ஷரம் வேதம், அதாவது வாக்குல வந்து வர்றதுக்கே வந்து ரொம்ப சிரமம். அந்த வாணி தேவி வந்து வாக்குல வந்து அனுகிரகம் பண்ணி அந்த வேதத்தை வர வச்சிருக்கா. வேதத்தை யாரும் ஹோமரியாதை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணார். இப்ப நீங்க சந்திரமௌலி ஸ்வதிகள்னு சொன்னோடனே அன்னைக்கு எனக்கு எம்ஆர்சி நகர்ல அவரை பார்த்து இப்ப ஞாபகம் வராது. தேங்க்யூ. அதான் சார், எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பிரியமாக வந்திருக்கீங்க நீங்கள்னா
அதான் எங்கள் தாத்தா சார் சார் இருக்கணும் அது இல்லை சார் இல்லை அது இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்ல. நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள், நான் தயவுசெய்து ராம் ராம் இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் முதல்ல. ஓ சரி 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 பேசுவோம் சார். எல்லாருக்கும் முதல்ல நமஸ்காரம். இங்கே வந்து எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு வந்திருக்கேன் பாருங்க. ரொம்ப அன்றைக்கி அவர் சொன்னார் ரொம்ப அன்றைக்கே ரொம்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்தால் எப்படி ஒரு மாதம் முன்னாடியே சந்தோஷமாக இருப்பான். அது மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் எல்லாம் எப்படி இருந்தோம்னான்னு கேட்டேன்னா என்ன கேட்டா சரி எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது. அப்போ ஒன்று ஒன்றா இருந்தோம். அது உண்டி இல்லை. அப்போல்லாம் உண்டி கொடுத்தோன்னு சொல்லுவாள் மயிலாப்பூரில் இருந்தவாள்லாம். ஒரு சண்டை ஏதாவது எல்லாமே இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லதாக கூடிடுவா. இப்போ அதுக்கு சான்சஸ் இல்லைன்னா இப்போ எப்போ இந்த ஃப்ளாட் வந்து ஒருத்தரும் போயிட்டா, அப்புறம் உத்தியோக விஷயம் அந்த விஷயம் எல்லாம் தனியாக போயிட்டா. அதனால் இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு சங்கடங்கள் இருக்குது. இதெல்லாம் பழையபடி வரணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது ஒன்று. எங்கள் அப்பாவை பற்றி பேசணுன்னா எங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தான்றதுக்காக அதுக்கு தான் சொல்லணும்னு சொன்னேன். எனக்கு 3 தாத்தா. அதாவது எங்கள் அம்மா வழி தாத்தா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு தாத்தா, அந்த அம்மா வழி தாத்தா பேர் ஒருத்தர் பேர் ஸ்ரீனிவாச தீட்சிதர்னு பேர். இவருக்கு 59 உத்தியோகம் ஆச்சு, ஜனம் வருது. அப்போது மயிலாப்பூர் தான் இருந்தார், மயிலாப்பூர் தான். இவருக்கு உத்தியோகம் ஆனவுடனே அப்போல்லாம் உங்களுக்கு இது தானே உங்களுக்கு சொல்லி வைப்பா உடனே. அப்போது பேர் என்ன கபாலி உனக்கு உத்தியோகம் வாங்கி ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு அதனால் இருந்தார். எங்கள் தாத்தாவை பார்த்தீங்க. அது எங்கள் தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை தான், டே அவரை சொல்கிறா அப்படின்ட்டாரான். இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா வழி உள்ள செங்கல்பட்டு, நாங்கள் கும்பகோணம் அப்பா வழியெல்லாம் நெற்குன்றோம் கிராமம் நியர் செங்கல்பட்டு. அங்கே என்ன பண்ணிருக்கார், முதல் நாளே வந்திருக்கார். அப்பாட்ட செய்தி அப்போ கம்யூனிகேஷனில் நம்ம கிடையாது இல்லையா, செய்தி வந்திருக்கார். அப்போ சயின்ஸ் ஷோ போயிருக்கா 1959 நான் சொல்கிறது. ரொம்ப கோபம் இருக்குது. சயின்ஸ் ஷோ பார்த்துட்டு மாட்டி வந்திருக்கா. சாலை பார்க்கும்போது பக்கத்தில் கிராமம் வந்துட்டு ஒன்றே கோச்சிங் தரான். ஏன்டா இங்கே வந்து மெட்ராஸ் தான் சினிமா, இங்கேயும் சினிமா வேணான்னு என்ன பண்ணார். சரி அப்போ அப்புறம் எங்கள் இன்னொரு தாத்தா இருந்தார். அவர் தான் அண்ணா தான் தீர்த்தேன், ஒன்றும் வேணாண்டா நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்கன்னு அவர் படுத்துட்டார். அப்படியே ஒன்றும் நிர்ஜலம் சாப்பிடல. மறுநாள் வந்து அவர் பிரியமாக ஆகிட்டு வந்து பாருங்கள் அவருக்கு என்ன வேணுமாண்ணா. பட் அந்த பிரியத்துக்கு அதுக்காக சொல்கிறேன், அந்த அன்புக்காக சொல்ல வேணாம். எப்படி தான் மனுஷாக இருந்திருக்கா. இப்போ இல்லாமல் இல்லை சொல்கிறேன். அதனால் பெரியவாள்லாம் அப்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கா. அப்போ அதனால் எல்லாருக்குமே இருக்கும், அது மாதிரி இருந்திருப்பா. அதனால் நமக்கு சொல்கிறேன், அந்த பிரியத்தை தெரிவிச்சுக்க தான் இப்போ சொல்ல வந்தேன். வேறு ஒன்று. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். 2000 ஆகஸ்ட்டு ரிட்டையர் ஆனேன். எனக்கு ஆஃபீஸில் இந்த சரஸ்வதி பூஜை ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்திருந்தேன். அப்புறம் நான் 3-4 வருஷம் வந்தேன். இப்போ என்னால் ஒன்றும் முடியல. வயசு 84 வயசு ஆச்சு. எனக்கு 2 பிள்ளைகள். நான் விடுவேன். 2 பிள்ளைகள் மாட்டு கொண்டு போய் ஊருக்கு போயிருக்கா. அவள் திருச்சி வரைக்கும் போயிருக்கா. எனக்கு என்னென்னா நீங்கள் எல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு என்னை வந்து பார்க்க வர, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். சுதாகர் கபாலீஸ்வரர் கோவிலில் பார்ப்பேன். பட் நான் எல்லாரையும் ராமகிருஷ்ணாத்துக்கு வாத்தியார் நாங்கள் தான் இப்போ. அதனால் வெங்கட்ரமணி சொல்லிட்டார், அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு நான் தான் இருந்தேன். கற்பூர சுந்தி பக்கத்து செக்ஷன். அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்து இந்த வயசானவனை போய் 84 வயசு ஆச்சு. எனக்கு ஜாஸ்தி வெளியில் எங்கேயும் போக முடியறதில்லை, சுகர் பேஷண்ட்டு. அதனால் இதை நீங்கள்லாம் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு வந்து அதுவே எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சௌக்கியமாக நல்லா இருக்கணும். அவள் வீட்டு குழந்தைகள் பேரன் பேத்திகள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். நீங்கள் இல்லாமல் எத்தனை வயசு இருக்கணும்னா அத்தனை வயசு சுவாமிக்கு தான் தெரியும். அதனால் அத்தனை வருஷம் நீங்கள் இல்லாமல் இருந்து உங்கள் ஃபேமிலி விட்டுட்டு பரமக்ஷேமமாக இருக்கணுன்ட்டு கபாலீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கபாலீஸ்வரர்னு சுதாகர் நினைவு தான் வந்து பார்த்து போயின்ட்டுருக்கேன். பையன் தினம் பாப்பா வர அவ்வளோ இது பையன்ட்டு ரொம்ப பெரிய ஏதாவது வைத்தியம் தான் பையனுக்கு முதல்ல தட்சிணை கொடுத்துருவார். பையனுக்கு எடுத்து வச்சு கோவிலில் கொடுத்துருவார். பையன் வாத்தியார்களில் ஆனால் வேறு ஒருத்தர் வாத்தியார். பட் பையனை பார்த்த உடனே இந்த அப்பாட்ட கொடுத்துருவார். அது மாதிரி சுதாகர் எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியமாக இந்த வயசு
வயசான காலத்தில் ஒரு பரீட்சை வச்சால ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு 2 இன்க்ரிமெண்ட்டுக்கு அது எனக்கும் என்ஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு திருவள்ளிக்கேணியில் இருக்கார். என்ஜி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு திருவள்ளுவர் 2 பேரும் சொல்லி இந்த கணேசன் ஒரு டிஏஜி இருந்தார். ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப விசுவாசமாக இருப்பார். அவர்கிட்ட சொல்லி வரலாம் வயசானவா இந்த காலத்தில் போய் புத்தகம் பார்த்தாலே எழுத முடியாது, புத்தகம் பார்க்காத எப்படி அவள் எழுதுவா, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அவளுக்கு ரிட்டையர் ஆச்சு ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒன்று தான் சார் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்போது சுதாகர் அப்போ பழக்கம் ஆச்சு. சுதாகர் ரொம்ப ரொம்ப எங்கள்கிட்ட எல்லாம் பிரியமாக இருப்பார். அதனால் சொல்லிட்டார் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள்லாம் வந்து என் குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அன்றைக்கி மீட்டிங்கில் இருந்தாருனாலும் ஜாஸ்தி நான் பேசலை. நான் கொஞ்சம் இருந்துட்டு எனக்கு டயர்டாக தான் இருந்தேன். அதனால் இப்போ 84 வயசாகுது. ஏதோ நீங்கள்லாம் பாபு பேசிட்டாரா? அதனால் நீங்களாம் நல்லா சௌக்கியமாக இருக்க வேண்டியது. அவரது குழந்தைகள்லாம் பேரன் பேத்திகளோட சௌக்கியமாக இருக்கணும்ன்ட்டு கபாலீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் தர்சனம்.